திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவனடியார்கள் திருக்கூட்ட அறக்கட்டளை பட்டுக்கோட்டை சார்பில் நடைபெற்று வருகின்ற அடிப்படை பண் பயிற்சி வகுப்பில் 3வது பாடமாக தக்கேசி பண்ணை எப்படி பாடுவது என்பது பற்றி இப்போது பார்க்க இருக்கிறோம். தக்கேசி பண்ணை பற்றி அது என்ன, தக்கேசின்னா என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆராய்ச்சி செய்கின்ற போது, கொஞ்சம் அப்படியே தேடும்போது கோப்பா நல்லசிவம் ஐயா அவர்கள் ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தார். இது உடலில் உயிரை தக்க வைக்கின்ற பாடல், ராகம் காம்போதி ராகம். இந்த ராகத்திலே தான் ராவணன் அந்த கைலைக்கு கீழே மாட்டியிருந்தபோது பாடினான். ஆகவே அந்த உடலிலே உயிரை தக்க வைக்கிறதுக்கான ராகமாக இருக்கிறது. இதனை பாடுவோர் நீண்ட நாள் நல்ல சௌக்கியமாக உயிர் வாழலாம் என்கிற ஒரு கருத்தை சொன்னார். பாடுவோருக்கு மட்டுமில்லை, பாடுவோர் கேட்போர் எல்லோருக்குமே அது பயனுள்ளதாக அமையும். அதுதான் அதனுடைய சிறப்பு. அப்போ தான் எனக்கு அந்த தக்க ராகத்துக்கு நான் சொன்ன பொருளும் தக்கேசிக்கும் பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஒற்றுமையாக இருந்தது. அதாவது தக்க ராகத்துக்கு அந்த நேரத்துக்கு எனக்கு தோன்றியது என்னென்னா, மிகவும் சரியான ராகம். அப்போ மற்றதெல்லாம் சரியில்லாத ராகமாக அப்படி இல்லை ஒரு கேள்வி இப்போ வருது. அன்னைக்கு எனக்கு அது தோணுச்சு, தக்க ராகம்னா சரியான ராகம் என்று தோன்றியது. அப்படி எடுத்துக்கொள்வதை விட இது தக்க வைத்து கொள்வதற்கான ராகம், நல்ல ஒரு நன்மைகளை தரக்கூடிய ராகம் என்று கூறினால் அது மிகையாகாது. அதற்கு ஆதாரமாக கோப்பா நல்லசிவம் ஐயா அவர்களும் அந்த மாதிரியே சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த மாதிரியே நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இப்போது நட்டப்பாடை இது பண்களை பார்த்து கொண்டு வருகின்ற போது நட்டப்பாடை, தக்கராகம், அதுக்கு பிறகு பழந்தக்கராகம் இடையில் இருக்குது. அதை விட்டுட்டு தக்கேசிக்கு ஏன் தாவிட்டீங்க அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் உங்களுக்கு வரலாம். ஏனென்றால் தக்கராகமும் தக்கேசியும் நீங்கள் இதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா, என்னது கர்நாடக சங்கீதத்தில் அதற்கு இணையான ராகம் எது அப்படின்னு தேடினீங்கன்னா ரெண்டுமே காம்போதி. ஆகவே தக்க ராகமும் தக்கேசியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான அமைப்பில் இருக்கின்ற காரணத்தினால அது கூடவே இதையும் பாடுகின்ற போது கொஞ்சம் எளிதாக உங்களுக்கு வந்துவிடும். கொஞ்சம் எளிதாக நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் என்கிற அடிப்படையில் அடுத்தது தக்கேசிக்கு போயாச்சு. தக்கராகத்தில் மடையில் வாழை பாய மாதரார், கிட்டத்தட்ட அதே மாதிரியான மெட்டு தான் இது. கோப்பா நல்லசிவம் ஐயா அவர்கள் இதற்கு 2 கட்டளை தக்கேசிக்கு என்று சொல்லுகிறார். ஆனாலும் இங்கே சைவன்.orgல நம்முடைய சத்குருநாத ஓதுவார் அவர்களும் மற்றவர்களும் பாடியிருப்பதை பார்க்கின்ற போது கிட்டத்தட்ட தக்க ராகத்தில் எப்படி பாடினோமோ அதே மாதிரியான அந்த இதை மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்குது. மடையில் வாழை பாயமாதரார் குடையும் பொய்கை கோலக்காவுளான், கிட்டத்தட்ட அதே மாதிரி. நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் அதே தான் அப்படின்னு சொல்ல முடியாது. இங்கே ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் இருக்கிறது. இப்போ நான் இந்த பாடலை எனக்கு தெரிஞ்ச மாதிரி பாடி காட்டுகிறேன். திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர் அருளிய முதல் திருமுறை, தலம் சீர்காழி, பல்வேர் 10, பண் தக்கேசி.
திருச்சிற்றம்பலம். எரியார் மழு ஒன்று ஏந்தி அங்கை இடுதலையே கலனா வரியார் வளையார் ஐயம் வௌவாய் மானலம் வௌதியே சரியானாவின் வேதகீதன் தாமரை நான் முகத்தன் பெரியான் பிரமன் பேணியாண்ட பிரமபுரத்தானே. இந்த மெட்டு இது ரொம்ப நிறைய இதுகள் அதே மாதிரி வருது. அடுத்தது பூவார் மலர் கொண்டு இந்த மெட்டும் பாடுகிறார்கள். என்ன சொல்லப்போனால் அந்த மெட்டிலேயே பூவார் மலர் கொண்டை பாடுறாங்க. ஆனால் பூவார் மலர் கொண்டு பாடுவதற்கு ஒரு கொஞ்சம் வேரியேஷன் கொடுக்குறாங்க. பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் புகழ்வார் வானோர்கள். அதில் மேடையில் பாடுறதுக்காக மூவார் புறங்கள் மூவார் புறங்கள் அப்படி நல்ல ஆலாவணைகள் செய்து பாடுறாங்க. நமக்கு அவ்வளோலாம் தேவையில்லை. அது ஒரு இதுக்காக சொல்கிறேன் நான். அந்த மாதிரி பாடுறதுக்கு இந்த மெட்டு வந்து ரொம்ப அருமையான மெட்டு. நீங்கள் எல்லாருக்குமே பழக்கமான பாடல் பூவார் மலர் கொண்டு. இந்த மெட்டையும் அடிப்படையாக வைத்து கொண்டு பாடலாம். அதனால் பெருசாக வேரியேஷன் இருக்காது. இப்போது மடையில் வாழை பாய மாதரார் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் இப்போ பாடினேன்னா பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் புகழ்வார் வானோர்கள் அந்த மாதிரி வரும். பட் எல்லோரும் பாடுறது இப்படி தான் பூ வருது. நீங்கள் இதில் போய் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். உள்ளர போய் இதில் ஒரு நிமிஷம் நான் போட்டே காமிச்சிட்றேண்ணே. மதுரை முத்துக்குமரன் இருக்கிறாரு, சத்குருநாத ஓதுவார் இருக்கிறாரு. எப்படி பாடுறாங்க? திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு தலம் திரு அண்ணாமலை பண் தக்கேசி. திருச்சிற்றம்பலம். பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் புகழ்வார் வானோர்கள். இது வந்து மடையில் வாழை மெட்டு மாதிரியே வரும். ஆனால் நிறைய பேர் பாடுறது எப்படி பாடுறாங்கன்னா பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் புகழ்வார் வானோர்கள் மூவார் புறங்கள் எரித்த அன்று மூவர் கருள் செய்தார் தூமாமழை நின்று அதிர வெறுவி தொருவின் நிறையோடும் ஆமாம் பிணை வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாரே அண்ணா மலையாரே. இப்படி தான் பாடுறாங்க. இப்போ இவர் எப்படி பாடுறாருன்னு கேட்போம். பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் என தொடங்கும் பதிகம் திருஞான சம்பந்தர் அருளியது. பண் தக்கேசி. தலம்
திருத்தலம். ஈசன் திருவடியை திருமாலும் பிரம்மனும் தேடியும் காண முடியாத நிலையில் ஈசன் ஜோதி பிழம்பாகி தோன்றிய இடம். முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு காட்சி தந்த இடம். பஞ்சபூத தலத்தில் இது நெருப்பு தலமாகும். மந்திரம் போன்ற உயர்ந்த சொற்கள் நிறைந்த இத்திருப்பதிகத்தை பாடவல்லவர்கள் வானவர்களால் போற்றி வணங்கப்படுவார்கள். பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் புகழ்வார் வானோர்கள். பூவார் மலர் கொண்டு அடி அதுதான் நல்லா கவனிச்சிங்கன்னா இவங்க பாடினது எல்லாமே பார்த்திங்கன்னா மடையில் வாழை அந்த மெட்டிலே தான் வருது. ஆனால் வெளியில் பாடுறவங்கெல்லாம் நிறையா பேர் பூவார் மலர் கொண்டு அதுவும் ஒரு கட்டளையில் இருக்குது போல இருக்குது. அதனால் ரெண்டுலேயும் பாடலாம் அப்படிங்கிறனால இதையும் அதையுமாக மாற்றி பாடிக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு எல்லோரும் பொதுவாக பாடக்கூடிய அந்த இதிலே பாடி பழகிக்கங்க. நன்றி. அடுத்த பாடல் எல்லா பாடலுமே அப்படி தான் வரும். இப்போது எங்களுக்கு 74வது பாடல் ரொம்ப அற்புதமான பாடல். சீர்காழியில் பாடியது. இந்த பாடலை பாடினால் கணவன் மனைவியினுடைய ஒற்றுமை ஓங்கும் என்று எங்களுடைய ஓதுவார் திருநீலக்குடி நடராஜன் ஐயா அவர்கள் ரொம்ப அருமையாக இந்த பாடலை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். அதை பாடி காட்டுகிறேன். அவர் சொல்லிக் கொடுத்ததில் அடியேன் புரிந்து கொண்டவாறு. திருச்சிற்றம்பலம். நரவ நீரை வண்டு அரைத்தார் கொன்றே நயந்து நயனத்தால். நரவ நீரை வண்டு அரைத்தார் கொன்றே நயந்து நயனத்தால். சுரவும் சேரிவன் கொடியோன் உடலும் பொடியா விழி செய்தார். புறவும் உறைவன் பதியா மதியார் புறமூன்று எரி செய்த இறைவன் அரவன் இமையோரேத்த உமையோடிருந்தானே. இதுதான் அதுக்கான பாடல் மெட்டு. ஆகவே இந்த மெட்டில் பாடி பழகிக்கலாம். எல்லா பாடல்களுமே அதே மாதிரி தான். நான் வேணால் இன்னொரு ட்ரிப்பு இந்த அடையார் தம்புரங்கள் அதுகளை எல்லாத்தையும் இந்த மெட்டில் ஒரு முறை பாடி காட்டுகிறேன். எரியார் மழு ஒன்று பாடியாச்சு. அடுத்தது 64 அரையார் பூவனம் மெட்டு இதுதான். அதனால் உங்களுக்கு பாடுவது ரொம்ப எளிது. அரையார் பூணலும் மாமலரும் ஆடரவா சடைமேல் குறையார் மதியும் சூடி மாதோர் கூருடையானிடமா முறையால் முடி சேர் தென்னர் சோழர் சோழர்கள் தாம் வணங்கும்
திரையாரொளி சேர் செம்மையோங்கும் தென்திருப்பூவனமே. இதான் அந்த மெட்டு. அதில் பாடிக்கலாம். அப்புறம் அதே மாதிரி 65வது பாடல் அடியேன் பாடி காட்டுகிறேன். அடையார் தம்புரங்கள் மூன்றும் ஆரலில் அழுந்த விடையார் மேனியராய் சீரும் வித்தகர் மேயவிடம் கடையார் மாடம் நீடியெங்கும் கங்குள் புறந்தடவ படையார் புரிசை பட்டினம் சேர் பல்லவனீச்சரமே. இந்த பாடல் பாடும்போது உங்களுக்கு தெரியுதா? எனக்கு தெரிஞ்சது அந்த இதில் அந்த திருவண்ணாமலை பூவார் மலர் கொண்டுல ஒரு இது வந்து அந்த ஸ்டைல் தெரிஞ்சது. ஓகே. பங்கமேறு மதிசேர் சடையார் சீர்காழி அந்த பாடலை பாடுகிறேன். தான் மெட்டு. பங்கமேறு மதிசேர் சடையார் விடையார் பலவேதம் அங்கமாறும் மறை நான்கவையும் ஆனார் மீனாரும் வங்கமேவு கடல்வாழ் பரதர் மனைக்கே நுனைமூக்கின் சங்கம் ஏறி முத்தம் ஈனோ சண்பை நகராரே. அருமையாக இருக்கும். இதான் மெட்டு. அதிலே பாடிக்கலாம். பொடிகொள் ஒரு பாடல் விட்டாச்சா? அது பாடி காட்டுறேன். திருச்சிற்றம்பலம். பொடிகொள் ஒருவர் புலியின் அதலர் புரிநூல் திகர்மார்பில் கடிகொள் கொன்றை கலந்த நீற்ற கரை சேர் கண்டத்த இடிய குரலால் இரியும் அடங்கள் தொடங்கும் உனைச்சாரல் கடிய விடை மேற் கொடியொன்றுடையார் கையிலை மலையாரே. அவ்வளோதான் ராகம். இதே மாதிரி பாடிக்கலாம். வேதமோதி வெண்ணூல் பூண்டு அந்த பாடலை பாடி காட்டுகிறேன். திருச்சிற்றம்பலம். வேதமோதி வெண்ணூல் பூண்டு வெள்ளை எருதேரி பூதம் சூழ பொழிய வருவார் புரியின் நுரி தோளா நாதாயனவும் நக்காயனவும் நம்பாயன நின்று பாதம் தொழுவார் பாவம் தீர்ப்பார் பழன நகராரே. ரொம்ப அருமையாக இருக்கும். பூவார் மலர் கொண்டும் இந்த மெட்டிலே பாடலாம். அப்படி தான் பாடியிருக்காங்க மற்ற ஓதுவார்கள்லாம். இல்லை பொதுவாக ஒரு சிலர் பாடியிருக்கக்கூடிய அந்த மெட்டிலையும் பாடலாம்.
பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் புகழ்வார் வானோர்கள் அப்படியும் பாடுறாங்க. பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார். பெருசாக வேரியேஷன் இல்லை, ஒரு சின்ன ஒரு வித்தியாசம்தான். அதனால் நீங்கள் எப்படியும் பாடலாம் அப்படியும் பாடலாம். ரெண்டுமே ஏற்புடையதாக எனக்கு தோன்றுகிறது. ஆனால் நான் கேட்டது முதல்ல கேட்டது இப்படி தான். அப்புறமா தான் இங்கே பார்க்கும்போது தக்கேசில் எல்லாமே அது மாதிரி இருக்குது. ஐயா அவங்க மதுரை முத்துக்குமாரன் ஐயா மட்டும்தான் கேட்கல, மற்ற எல்லாத்தையும் நம்ம கேட்டோம் இல்லையா, 2 பேர் பாடினதும் 2 பேரும் அப்படி தான் பாடுறாங்க. பூவார் மலர் கொண்டு அப்படி வர்றாங்க. பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார். அப்போ அதில் தான் அந்த ஆலாபனைகள்லாம் ரொம்ப அழகாக அடித்து ஏற்றி பாடுறாங்க. நான் வேணா அந்த இதை ஒரு சின்னதாக ஒரு ட்ராக் இருக்குது, அதை உங்களுக்கு நம்முடைய குரூப்பில் பகிர்கிறேன். இந்த இது வருகின்ற போது கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க, உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்குறேன். அதை நீங்கள் பாடி பழக எளிதாக இருக்கும். ஏற்கனவே பாடியாச்சு, அதனால் அடுத்தது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மெட்டை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா பாடலையும் பாடலாம். இதுலேயும் கிட்டத்தட்ட ஒரு 24-25 பாடல் இருக்குது. திருச்சிற்றம்பலம். வான தூயர்தன் மதி தோய் சடை மேல் மத்த மலர் சூடி தேனத்தனமென் மொழிமான் விழியால் தேவி பாகமா கானத்திரவில் எரி கொண்டாடும் கடவுள் உலகேத்த ஏனத்திரல் இழியும் சாரல் ஈங்கோய் மலையாரே. அண்ணாமலையாரே பாடின மாதிரியே இருக்கும், நல்லாயிருக்கும் இந்த பாடலாம். அடுத்தது 71 பிறைகோள் சடையார். திருச்சிற்றம்பலம். பிறைகொள் சடையர் புலியின் உரியர் பேழ்வாய் நாகத்தர் கரைகொள் கண்டர் கபாலம் ஏந்தும் கையர் கங்கால மறைகொள் கீதம் பாடச் சேடர் மனையில் மகிழ்வெய்தி சிறைகொள் வண்டு தேனார் நரையூர் சித்தீச்சரத்தாரே. நரையூர் சித்தீச்சரம் நல்லாயிருக்கு, அருமையாக இருக்குது. அதே மாதிரி பாடிக்கலாம். எல்லா பாட்டையும் பாடி காமிச்சிட்றேன், அதுக்கு பிறகு நீங்கள் பொறுமையாக பாடி பழகுங்க. வாரார் கொங்கை மாதோர் பாகம் ஆக வார்சடை நீரார் கங்கை திங்கள் சூடி நெற்றி ஒற்றை கண் கூறார் மழு ஒன்று ஏந்தி அந்தன் குழகன் குடமூக்கில் காரார் கண்டத்து எந்தோள் எந்தை காரோணத்தாரே. உடந்தை காரோணம் நல்லா இருக்குது பாடல், பாடிக்கலாம். அதே மாதிரி அடுத்த பாடல். வானார் சோதி மண்ணு சென்னி
வன்னி புனங்கொன்றை தேனார் போது தானார் கங்கை திங்களோடு சூடி மானேர் நோக்கி கண்டம் குவப்ப மாலை ஆடுவார் காணூர் மேய கண்ணார் நெற்றி ஆனூர் செல்வரே. அருமையாக இருக்கும், பாடலாம். நரவ நிறை கொண்டு ஏற்கனவே பாடியாச்சு. நரவ நிறை கொன்றை, நிறை வண்டு அரைத்தார் கொன்றை. அடுத்ததாக 4ஆம் திருமுறையில் தக்கேசி இல்லை. இப்போ பார்த்த 3 பண்களும் நாவுக்கரசு பெருமான அருளியதில் இல்லை. அதனால் 7ஆம் திருமுறைக்கு வந்துடுறோம். அங்கே தக்கேசியில் இவர் நிறையா பாடியிருக்கிறார். எல்லாத்துக்கும் இதே தான் மெட்டு. ரொம்ப அருமையாக இருந்தது. நீங்கள் பாடி பழகலாம். 54லேருந்து 70 வரைக்கும் கிட்டத்தட்ட 17 பாடல். அந்த பக்கத்தில் ஒரு 10-12 பார்த்தோம். டோட்டலாக 20-29 பாடல். நான் மறுபடி பார்த்து சொல்கிறேன் நான். திருவொற்றியூர். அழுக்கு மெய் கொடுவுன் திருவடி அடைந்தேன், அதுவும் நான் பட பாலதொன்றானால் பிழுக்கை வாரியும் பால் கொள்வரடிகள் பிழைப்பனாகிலும் திருவடி பிழையேன் வழிக்கு வீழினும் உன் திருப்பெயரல்லால் மற்று நான் அறியேன் மறுமாற்றம். ஒழுக்க என் கண்ணுக்கு ஒரு மருந்துரையாய் ஒற்றியூரெனும் ஊருரைவானே. அற்புதமான பாட்டு. ஒரு கண்ணு தெரியாமல் போனப்போ எனக்கு ஒரு அந்த ஐ ட்ராப்ஸ் வேணுமா கேட்குறாரு. ரொம்ப அருமையான பாடல். அந்த நாளன் திருப்புன்கூர் மெட்டு இதே தான். அந்த நாளன் உன் அடைக்கலம் புகுத அவனை காப்பது காரணமாக வந்த காலன் தன் ஆருயிரதனை வவ்வினாய் குண்டன் வன்மை கண்டடியேன் எந்தை நீயனை நமன் தமர்நலின் இவன் மற்றின் அடியான் என விளக்கும் சிந்தையால் வந்துன் திருவடி அடைந்தேன் செழும்பொழில் திரு பொன்கூருளானே. அதே தான் மெட்டு. தரரி நான தான ஊர்வதோர் விடை ஒன்றுடையானை உண்ணுதல் தனி கண்ணுதலானை காரதார்கரை மாமிடற்றானை கருதலார் பூரம் ஊன்றெரித்தானை நீரில் வாழை வரால் குதி கொள்ளும் நிறைபூணர் கழனி செல்வனீடூர் பாருளார் பரவி தொழ நின்ற
பரமனை பணியா விடலாமே. விடலாமா அப்படின்னு கேட்குறாரு. ரொம்ப அருமையான பாட்டு. திருவால்குழிப்புத்தூர் பதிகம். தரரி நான தானன தலைக்கலன் தலைமேல் தரித்தானை தன்னை என்னை நினைக்கத் தருவானை கொலைக்கையானை உரிபோர் துகந்தானை கூற்றுதைத்த குறை சேர்கழலானை அலைத்த செங்கன் விடை ஏறவல்லானை ஆனையால் அடியேன் அடிநாயேன் மலைத்த செந்நெல் வயல் வால்குழிப்புத்தூர் மாணிக்கத்தை மறந்து என் நினைக்கேனே. அற்புதம். தக்கேசி. சாதலும் பிறத்தலும் தவிர்த்தனை வகுத்து தன்னருள் தந்தயம் தலைவனை மலையின் மாதினை மதித்தங்கோர் பால் கொண்ட மணியை வருபுணல் சடையிடை வைத்தயம்மானை ஏதிலன் மனத்துக்கோர் இரும்பு நீண்ட நீரை ஏதிலன் மனத்துக்கோர் இரும்புண்ட நீரை என் வகை ஒருவனை எங்கள் பிரானை காதில் வெண்குழையனை கடை கொலமிதந்த கடுமலவள நகர் கண்டு கொண்டேனே. எல்லாம் கொஞ்சம் பாட 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 உங்களுக்கு எளிமையாக வரும். ஆனால் பாடி பார்க்கணும், ஒரு முறையாவது பாடி பார்க்கணும் முழு பாடலை. பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த பாடல். இந்த பாடலை பாடினால் பொன்னும் மெய்ப்பொருளும் தருவார் அப்படின்னு சொல்லி எல்லோரும் ரொம்ப விரும்பி பாடுவாங்க. பாடலாம். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை பின்னை என் பிழையை பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மையன் என்றறிவொன்னா எம்மானை எளிவந்த பிரானை அன்னம் வையும் வயற்பழனத்தனே ஆரூரானை மறக்கலுமாமே. அடுத்தது திருஇடைமருதூர். தரரி நான தானன கழுதை குங்குமந்தான் சுமந்தைத்தார் கைப்பற்பாழ் புக மற்றது போல பழுது நான் உழன்று உள்தடுமாறி படுசுழி தலை பட்டனன் எந்தாய் அழுது நீ இருந்து என் செய்தி மனனே அங்கனாரணே என மாட்டா இழுதை ஏனுக்கோர் உய்வகை அருளாய் இடைமருதுரை
எந்தை பிரானே. இதான் மெட்டு. அடுத்தது ஆலந்தான் உகந்து அமுது செய்தானை. இந்த பாடலும் ரொம்ப பிரசித்தம். வலது கண்ணா, வலது கண் இடது கண் ஏதோ ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க. எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. எல்லா கண்ணும் நமக்கு ஒரு கண்ணு தான். பெருமானுடைய அருளால் நம்முடைய கண் பெருமானை காண்பதற்காக நாம் பெற்ற கண்களை பேணி பாடுவதாக எனக்கு தோன்றும். எனக்கு இடது கண்ணா வலது கண்ணான்னு தெரியாது. இடது கண் பெற்றார். ஏன்னா அங்கே காமாட்சி அம்பாள் அம்பிகை இடது பக்கம் இருக்கிறவங்க, அதனால் நான் என் பக்கத்தில் அவருக்கு கண் கொடுத்துட்றேன், அவர் நல்லா பாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இடது கண். நல்லது, நன்றி, ஞாபகப்படுத்திட்டார் சாமி. திருச்சிற்றம்பலம். ஆலந்தான் உகந்து அமுது செய்தானை. ஆதியை அமர தொழுதேத்தும் சீலந்தான் பெரிதும் உடையானை. சிந்திப்பாரவர் சிந்தையுளானை. ஏலவார் குழலால் உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற கால காலனை கம்பனம்மானை காண கண்ணடியேன் பெற்றவாறே. இந்த மெட்டு இந்த தாளம் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லா பாட்டையும் பாடிக்கலாம். அதான். அடுத்தது புற்றில் வாளரவு ஆர்த்த பிரானையா திருக்கோலக்கால பாடியிருக்கிறார். திருச்சிற்றம்பலம். தரரை நான் தான புற்றில் வாளர வார்த்த பிரானை பூதநாதனை பாதமே தொழுவார் பற்றுவான் துணை எனக்கிளி வந்த பாவநாசனை மேவரியானை முற்றலார்த்திரி புறமொரு மூன்றும் புன்ற வென்றிமால் வரையறி அம்பா கொற்றவில்லங்கை ஏந்திய கோணை கோலக்காவினில் கண்டு கொண்டேனே. அவ்வளோதான். இதான் மெட்டு. இந்த மெட்டிலே எல்லாத்தையும் பாடலாம். அடுத்தது முதுகுன்றம். மொய்யை முற்ற பொடி பூசியோர் சாரி மெய்யை முற்ற பொடி பூசிவோர் நம்பி. நம்பி சேர்ந்து வரணும். மெய்யை முற்ற பொடி பூசிவோர் நம்பி வேதம் நான்கும் பிரித்தோதியோர் நம்பி. வேதம் நான்கும் விரித்தோதியோர் நம்பி மெய்யை ராகம் அதுதான். நான் நம்பியை விட்டுட்டு அதனால எனக்கு தடுமாற்றம் வந்துருச்சு. நீங்களும் இது மாதிரி சந்தேகம் வந்துச்சுன்னா அப்படியே கேட்டுக்கலாம். அதுதான் இந்த இதனுடைய சிறப்பு. அதனால் நான் பொறுப்பு துறப்பில் தெளிவாக இருக்குது. அதாவது நான் சொல்லித்தரேன் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு எனக்கு இல்லை. சுவாமி ஏற்கனவே சைவன்.orgன்னு அதுக்கு ஒரு இதை போட்டு ஒரு சாஃப்ட்வேரை போட்டு அதில் எல்லாரையும் பாடச் சொல்லி நல்ல அருமையான ஆட்களை அதில் பாடல்கள்லாம் எழுத சொல்லி ரொம்ப இது பண்ணி நான் சும்மா அதை எடுத்து வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு முன்னாடி சந்தேகம் வந்துச்சுன்னா அந்த மாதிரி போட்டு பார்த்துக்க வேண்டியது. நீங்களும் அதே மாதிரி கேட்டுக்கலாம். நல்லது. நம்பி சேர்த்து பாடிக்கங்க.
தரரி நான தானன மெய்யை முற்ற பொடி பூசியோர் நம்பி வேதம் நான்கும் வேறு தோதியோர் நம்பி கையிலோர் வெண்மழு ஏந்தியோர் நம்பி கண்ணும் மூன்றுடையாய் ஒரு நம்பி செய்ய நம்பி சிறு செஞ்சடை நம்பி திரிபுரம் தீயழ செற்றதோர் வில்லால் எய்த நம்பி என்னை ஆளுடை நம்பி எழுபிறப்பும் எங்கள் நம்பி கண்டாயே. அருமையாக இருக்குது. நான் தான் பாடுறேன், கேள்விப்பட்டிருக்கேன், நம்பி நம்பின்னு பாடுவாருன்ட்டு. சிறப்பு, ரொம்ப அருமையாக இருக்குது. திருச்சிற்றம்பலம். திணை நகர். திருச்சிற்றம்பலம். தரரி நான தானன அதான் மெட்டு. நீரு தாங்கிய திருநுதலானை நெற்றிக் கண்ணனை நிறைவளை மடந்தை கூறு தாங்கிய கொள்கையினானை குற்றம் இல்லையை கற்ற என் சடை மேல் ஆறு தாங்கிய அழகனை அமரர்க்கு அரிய சோதியை வரிவரால் உகழும் சேரு தாங்கிய திருத்தினை நகருள் சிவக்கொழுந்தினை சென்றடை மனனே. தாமிட்டு. அடுத்தது திருவண்மையும். திருநின்றியூர். திருச்சிற்றம்பலம். திருவுவண்மையும் தின்திரள் அரசும் சிலந்தியார் செய்த செய்பணி கண்டு மருவு கோச்செங்கனான் தனக்களித்த வார்த்தை கேட்டு நுண் மலரடி அடைந்தேன் பெருகு பொன்னி வந்து உந்து பன்மணியை பிள்ளை பல்கணம் பண்ணையுள் நன்னி தெருவும் தெற்றியும் முற்றமும் பற்றி திரட்டும் தென் திரு இன்றியூரானே. அருமை. அவ்வளோதான், பாடலாம். பாடல் அதே மாதிரி எல்லா பாட்டுமே. தரரி நான தானன மறையவனொரு மாணி வந்தடைய வாரமாயவன் ஆருயிர் நிறுத்த கரைகொள் வேலுடை காலனை காலால் கடந்த காரணம் கண்டு கண்டடியேன் இறைவன் எம்பெருமான் என்ற போதும் ஏத்தி ஏத்தி நின்று அஞ்சலி செய்தும் அறைகொள் சேவடி கண்பொடும் அடைந்தேன் ஆவடு துறை ஆதியம்மானே. உண்மை நல்லா இருக்கு. அது ரெண்டும் பாடிட்டிங்கன்னா, தக்கேசியும் தக்கராகவும் பாடிட்டிங்கன்னா அவ்வளோதான். இந்த மெட்டு அழகாக உட்காந்துரும் உங்களுடைய மனசில். அப்படி ரிவர்ஸில் எடுத்துக்கலாம். இந்த மெட்டு நல்லா உங்கள் மனசில் உட்காந்துருச்சு அப்படின்னா தக்கராகவும் தக்கேசி ரெண்டுமே பாடலாம். தரரி நான
ஊனங்கத்து உயிர்ப்பாய் உலகெல்லாம் ஓங்காரத்துருவாகி நின்றானை. ஊன் அங்கத்து உயிர்ப்பாய் உலகெல்லாம் ஓங்காரத்துருவாகி நின்றானை. மானங்கை தவர்க்கும் அளப்பரிய வள்ளலை அடியார்கள் தம் உள்ளத்து தேனங்கை தமுதாகி உள்ளோரும் தேசனை திளைத்தற்கினியானை. மானங்கை தலத்து எந்த வல்லானை வழிவலோ தனில் வந்து கண்டேனே. அருமையாக இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக பாடணும், நல்லா இருக்கும். அது அந்த வார்த்தை ஒன்றோட ஒன்று கொஞ்சம் இது பட்டி வருது. அது பிரித்து படித்தோம்னா நல்லாயிருக்கு. தரறி நான் திருநள்ளாறு பதிகம் 7ஆம் திருமுறையில். செம்பொன்மேனி வெண்ணீர் ரணிவானை கரிய கண்டனை மாலையன் காணா சம்புவை தழல் அங்கையினானை சாமவேதனை தன்னொப்பிலானை கும்பமாகரியின் உரியானை கோவின் மேல் வரும் கோவினை எங்கள் நம்பனை நல்லாரணை அமுதை நாயினேன் மறந்து என் நினைக்கேனே. நல்லா இருக்கு. அப்படியே கேட்க கேட்க தூக்கமே வந்துடும் போல இருக்கு. சிவான வட திருமுல்லை வாயில். தரறி நான் தானனா தான் மெட்ட திருவுமை பொருளும் செல்வமும் எனக்கு உன் சீருடை கழல்கள் என்றெண்ணி ஒருவரை மதியாது உறாமைகள் செய்தும் ஊடியும் உரைப்பனாய் திரிவேன். முருகமர் சோலை சூழ்திருமுல்லை வாயிலாய் வாயினால் உன்னை பரவிடும் அடியேன் படுதுயர் கலையாய் பாசுபதாபரம் சுடரே. பாசுபதா பரஞ்சுடரே. ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்தது இறுதியாக திரு ஆவடுதுறை. ரொம்ப நல்லாயிருக்கும். ஆரணவுக்கு உறவு அமரர்கள் ஏறேன்னு கேட்டு பாடுவார். ரொம்ப நல்லாயிருக்கும். திருச்சிற்றம்பலம். மெட்டு தரறி நான் கங்கை வார் சடையாய் கணநாதா கால காலனே காமனுக்கு அனலே பொங்குமா கடல் விடம் இடற்றானே ஊதநாதனே புண்ணியா புனிதா செங்கன்மால் விடையாய் தெளிதேனே தீர்த்தனே திரு ஆவடு துறையுள் அங்கநாயனை அஞ்சலென்றருளாய் ஆரணக்கு உறவு அமரர்கள் ஏரே.
ரொம்ப அப்படியே உருகி கேட்குற மாதிரி இருக்கும். அருமை. அதாவது இது ஒரு பெரிய பாக்கியம். இந்த அடிப்படை பண் என்கிற விஷயத்தை எடுத்ததன் மூலமாக ஒன்றையும் ரொம்ப ரசித்து எல்லா பாடல்கள்லையும் எல்லா பதிகங்கள்லையும் ஒரு பாடலையாவது பாடக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு. நீங்கள் எல்லாருமே அவசியம் எல்லா பாடல்களையும் பாடி பழகிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அருமையாக எல்லா பாடலையும் பாடக்கூடிய நம்பிக்கை வரும் என்று சொல்லி சிறப்பாக இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் தருகின்ற அத்தனை சிவனடியார்களையும் மீண்டும் வணங்கி மகிழ்ந்து இந்த பாடல்களை இப்படியாக பாடி 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 பழகி வந்து வகுப்பில் பாடி காட்டவும். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.